என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே, எல்லாம் உம்மால் கூடும் என்று உம்மையை நம்பியுள்ளே. சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே, எல்லாம் உம்மால் கூடும் என்று உம்மையை நம்பியுள்ளே. எல் ஷடாய் வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை வர வழைப்பவரே, எல் ஷடாய் Almighty God, எல்லாவற்றையும் செய்யும் தெய்வமே, இல்லாதவைகளை இருக்கின்றதா இப்போதே ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆசையாயாவே எனக்கு என்னாலே ஒன்றும் என்னால் ஒன்றும் கூடாது. Father God, உம்மையே நாங்கள் நம்பி நிற்கிறோம், என்னையே தருகிறோம், எல்லாம் உம்மால் கூடும் என்று உம்மையே நம்பியுள்ளே, நம்பியுள்ளே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மையே. ரெண்டு கரங்களை உயர்த்தி யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளுவீர், நீர் தேவைகளை நிறைவாக்குவீர். ஆண்டவரே, என்னுடைய கண்ணீர் நிறைந்த ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொண்டு சரியான பதில்களை நீர் எனக்கு தரப்போதுமானவரா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. என்னுடைய மனவேதனைகளை அறிந்திருக்கிறவர் நீர், என்னுடைய மன துக்கங்களை அறிந்திருக்கிறவர் நீர், என்னுடைய தனிமையின் காயங்களை புரிந்திருக்கிறவர் நீர். எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற உம்முடைய அன்புக்காக நன்றி. உம்முடைய பாதத்தில் அமர்ந்து வேதம் தியானித்து வார்த்தைகளை நினைத்து தேவ சமூகத்தை தேடுகிற என் இருதயத்தின் ஆண்டவரே குமுறல்களை எல்லாம் புரிந்திருக்கிறவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் உம்மால் கூடும் என்று உம்மையே நம்பியுள், எல்லாம் உம்மால் கூடும் நம்பியுள்ளே. நான் உம்மையே நம்பியுள்ளே. யெகோவா ஈரே எல்லாம் தேவையை நிறைவாக்குவார். ஓ கண்ணீரை ஏற்றதாய் பலன் தருவார். ஓ
நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் உறவகதலரா எல்லாம் உம்மா கூடும் என்று உம்மையை நம்பியுள்ளே. நான் உம்மையை நம்பியுள்ளே. நான் உம்மையை நம்பியுள்ளே. ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, நாங்கள் உம்மை மனதார போற்றுகிறோம். நீர் இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. இனிமேலும் ஆண்டவரே, நீர் எங்கள் காரியங்கள் அத்தனையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோப்பா. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை முழுமையாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க சமூகத்தில் வந்திருக்கிற உங்க பிள்ளைகள் நம்முடைய நன்மைகளை காணட்டும், உங்களுடைய கிருபைகளை காணட்டும். நீரே அற்புதங்களை செய்து உங்களுடைய நாமம் உயர்த்தி மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் உட்காருவோம், கர்த்தரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார் என்கிற அந்த பழைய பாடலை நாம் எல்லாம் இணைந்து பாடுவோமா? நம்முடைய ஆண்டவர் எல்லா எல்லைகளையும் கடந்தவர். ஆமென். அவருக்கு இணையானவர்கள் இந்த பூமியிலே இல்லை. ஆமென். சர்வ வல்லவர் என்று சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு கையை இப்படி சுத்தி சொல்லணும். அவரால் கூடாதது ஒன்றுமே. அண்ட சராசரத்தை படைச்சவர். நான் அச்சப்படுகிற காரியத்தில் எனக்கு அற்புதத்தை செய்வார். நான் எதை குறித்து ரொம்ப பயந்து போயிருக்கிறேனோ அதை அவர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துவீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானும், சாவை வென்றவர் மனவாளர். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா.
சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில். ஓஹோ, பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். ஓஹோ, ஆமென், ஆமென். ஓஹோ, சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் ஜீவனானா. சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளர். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். ஓஹோ, என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காக வாழ்வதுதான். வாழ்வதுதான். சர்வ வல்லவர் சொந்தமானா, சாவை வென்றவர் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கு பறைசாற்றுவே. அரபக்கலா ஓ, ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் சொந்தமானா, சாவை வென்றவர் ஜீவனானா. சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் மனவாளர். ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது சர்வ வல்லவர் சொந்தமானா, சாவை வென்றவர் ஜீவனானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு பாடலில் சேர்ந்து பாடுவோமா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோட இருப்பதால். ஆமென். ஆத்துமா தேற்றுகிறார். ஆமென். புது உயிர் தருகிறார். அவர் நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். ஆமென். நல்ல கையை தட்டி பாடுவோமா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர். மகிழ்ச்சியோடு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமாவை தேற்றும் தெய்வம் புதிய பலனை நமக்கு தருகிறாரே. அவர் நாமத்தின் நிமித்தம் நித்தமும் நீதியின் பாதையில் நடத்துகிறாரே. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம்
நீதியின் பாதையில் நித்தமும். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி, குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடே. சொல்லுங்க, மிகுந்த ஆனந்த அவன் என் கர்த்தர். ஆசையா கையை தட்டி, எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கிறாரே. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம். தட்டுங்க கைய, குறைவில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர். எவ்வளவு சத்தமாய் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த நல்ல கைய தட்டி, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம். உயிருள்ள நாட்களெல்லாம் குறையில்லையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. நான் கலங்கி நிற்க வேண்டிய தேவையே சத்தமா. ஆமென். முழங்கால் படிடுவோமா? கர்த்தரை உள்ளத்தினால திறந்து உயர்த்தும்படிக்கு, முழு மனதோடு கர்த்தரை கனப்படுத்தும்படிக்கு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரமமன தரகல தரனல கரபலபா. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஓ துன்ப நேரை நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளை நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஓ ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று நாங்கள் மகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோம். இன்று நாங்கள் மகிழ்வோ
ஹalleluya ஹalleluya தோல்வி இல்லை ஹalleluya வெற்றி உண்டு ஓ ஹalleluya வெற்றி உண்டு ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று ஆகும் மகிழ்வோ அக்களிப்போ இன்று ஆகும் மகிழ்வோ எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் எனக்கு உதவிடும் ஓ உலக மனிதர்கள் என்ன செய்ய முடியும் தோல்வி இல்லை வெற்றி பவனி தோல்வி இல்லை நமக்கு ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று ஆகம் மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று ஆவில நிரம்பி பாடி அப்பாவை உயர்த்து பிலிப்தனே ஹalleluya ஹalleluya தோல்வி இல்லை ஹalleluya வெற்றி உண்டு ஹalleluya அபிஷேகத்தில் நிறைந்து ஓ ஹalleluya வெற்றி உண்டு ஹalleluya எவ்வளவு ஆசையா சொல்ல முடியுமோ ஹalleluya தோல்வி இல்லை ஹalleluya ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி ஆனந்த களிப்புள்ள போற்றி அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன் அறுசுவை நல்ல முழு பலத்தோட கையை தட்டி பாடுகிறவங்க மேல அந்த மகிமை அந்த கிருபை தினமோ ஆனந்த களிப்புள்ள போற்றி அப்பா மேலானது பேரன்பு உயிரினோ ஹalleluya ஓ உயிரினோ உதடுக ரபா பாபா பாபா கலி கபரட கதர கலகரபா மகிமை மகத்துவம் மகிமை மகத்துவம் மகிமை மகத்துவம் அலியா கரபா ஓ ஆனந்த களிப்புள்ள உதடு விட்டு கொடுத்து ஆராதிங்கள் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க ராஜா மகிமைப்படட்டும் அவரே உன்னதமானவர் அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி ஹalleluya அறுசுவை உண்பது போல் அடைகிறேன் தினமும் துதிக்கிறேன் அடைக்கலமே
மாற்றி விட்டீரே. விழாதபடி ஆடைக்கலமே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் நீ செய்த எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. நீங்கள் பார்க்கிற இந்த உலக அன்புக்காக, தேவன் உங்களுக்கு வாய்க்க பண்ணிருக்கிற உறவு குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். ஆனால் இந்த உலக அன்பை இவ்வளவு தூரம் நன்மையாய் தந்திருக்கிறதை அவர்தான். அதில் இருக்கிற தீமைகளையும் அவர் மாற்றி தருவார். ஆனால் இதையும் தாண்டின ஒரு உன்னத அன்பு ஒன்று உண்டு. உள்ளம் கையில் உங்களை தன்னுடைய ஆணியை வாங்கி அப்படியே வரைஞ்சாரே, என்னை உங்களை சிலுவையில் வரைந்து எடுத்துக்கொண்டாரே. எவ்வளவு பெரிய அன்பு! அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ அன்பு நிறைந்தவர். உங்க உதடு சொல்லட்டும், உங்க உள்ள பொங்கி பாடட்டும். சின்ன பிள்ளைகளும் கண்ணை மூடி, அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் எனக்கொரு புகலிடம் உண்டு. உங்க அன்ப, உங்களுடைய உண்மையான இருதய வேட்கைய நான் சொல்லுவேன். இந்த லவ் யூ லார்ட்னு சொல்ற வார்த்தையின் ஆழம் சாதாரணதில்லை. உங்க அன்பை தேவையில்லாம இந்த உலக மனுஷனுக்கு ஓவரா கொடுத்து வேஸ்ட் பண்றதை கொஞ்சம் நிறுத்திட்டு அவர் மேல அன்பு பொங்கட்டும். கண்களை மூடி சொல்லுங்க, எனக்கொரு நேசருண்டு, என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர் அவர்தான். நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன் சொல்றவங்க உண்மையா பாடுங்க. புகலிடம் உண்டு, அவர்தான் என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர், என் வேதனைகளை அவர் காண்கிறார். நீங்க எதுக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கு முன்னாடி தான் அவர் நடக்கிறாரு. இந்த மனுஷனை மாதிரி நீங்க கஷ்டத்தை சொல்லும் போது அப்படி யோசிக்கிறது கூட கிடையாது. அவர் கஷ்டத்தை சொல்லும் போது அவர் கையை இறுக்கமா பிடிச்சு சொல்லுவாரு, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்.
இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. திகையாதே, நான் உன் தேவன் சொல்லுவாரே. என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, நீர் உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனித தோற்றும் போது உம்மை மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் என்னை ஆட்கொண்ட இயேசு வாழ்க்கை பயணத்திலே வருபவரே, ஒரு நொடி கூட விலக மாட்டான். எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் தந்து நிரப்புவார். உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவர். இன்றைக்குரிய ஒரு விசேஷத்த புதிய அபிஷேகம், இன்றைக்குரிய புதிய வல்லமை, இன்றைக்குரிய புதிய மகத்துவம். உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்கிறவரே, அபிஷேகம் செய்கிறவரே. என்னை ஆட்கொண்ட என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே வல்லவரே ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆமென், ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை யோபு ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு காரியம் கேட்டான். நான் இடது பக்கம் போறேன், வலது பக்கம் போறேன், அவரை நான் பார்க்கவே முடியலையே. நான் எங்கு கண்டு அவரிடத்துல நியாயத்தை சொல்லுவதென்று சொல்லும் போது அவன் இன்னொரு ஒரு வார்த்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். யாராவது ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்தா, நான் பேசுறது ஏசப்பாவுக்கு புரியலையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தான். ஆனா அப்படி இல்லை. அவர் யாரோ ஒருத்தர் சொல்லிதான் உங்களை புரியணுங்கிற தேவையே இல்லை அவருக்கு. அவர் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் மிகவும் அருகில உட்கார்ந்து, நீங்க எனக்கான நல்லவர் ஒரு நாள் வருவார் என்று காத்திருக்கிற அந்த காத்திருப்ப ஒருபோது அவர் அசட்ட பண்றதில்லை. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி Thank you, Lord. Oh, நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்
நான் நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வே நம்பிக்கையின் நீர்தானையா. என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திடுவேன். என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை ஆதரித்தீர், அரவணைத்தீர், உம் தோளில் என்னை சுமந்தீர். ஆதரித்தீர், அரவணைத்தீர், உம் தோளில் என்னை சுமந்தீர். ஐயா உம் தோளில் என்னை சுமந்தீர். ஐயா உம் தோளில் ரெண்டு கையை உயர்த்தி நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நம்புவே உம்மை மட்டுமே வாழ்வே நம்பிக்கையின் நீர்தானையா. என் ஜீவ நாட்களெல்லாம் உம்மை சார்ந்து கொள்ளுகிறப்பா. என்று உம்மை சார்ந்திடுவேன். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜீவனாட்களெல்லாம் உம்மை என்றும் சார்ந்திடுவேன். என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சோதனையோ வேதனையோ இயேசப்பா உம்மை நம்புவே. சோதனையோ வேதனையோ இயேசப்பா உம்மை நம்புவே. என் இயேசப்பா உம்மை நம்புவே. என் இயேசையா உம்மை நம்புவே. நான் நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே. என் வாழ்வு நம்பிக்கையின் நீர்தானையா. நம்புவே உம்மை மட்டுமே. என் வாழ்வு நம்பிக்கையின் நீர்தானையா. தேங்க்யூ அப்பா. உங்களுடைய தலைகள் உயரட்டும். கரம் கும்பிட்டு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை பார்த்து சொல்லுங்கள், என் வேதனைகள் நடுவிலும் என் சோதனைகள் நடுவிலும் இயேசப்பா உம்மை நான் நம்பி நிற்கிறேன். நீர் என்னை அழகாய் நடத்துவீர். நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பி தலைக்கு மேல கைய தட்டி உம்மை நம்புவே உம்மையே நம்பி எல்லா வீர சொல்லுங்க, உம்மை நம்புவே
கிருபை 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 பரக்கலரா யாவருக்கும் உன் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, ஓ வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட மாட்டாய் மகளே. இன்னைக்கு உன்னை குற்றப்படுத்துகிறவர் கூடி குறுகுவார்கள். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், ஓ முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஆமென். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். பாக்கியவா உம்மையே அன்பை தகப்பனே, நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நம்பி தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆராதனையின் மீதம் இருக்கிற பகுதியெல்லாம் இன்னும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜனங்களை நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சங்கீதம் 79 அதுடைய 12வது வசனம் படிங்க பாப். ஆமென் சொல்லுங்க. ஏளத்தனையாய் நம்ம மேல நிந்திருக்கிற நிந்தனைகளை ஏளத்தனையாய் திரும்ப பண்ணுகிற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. எங்கள் மேல மிகவும் பிரியமா இருக்கிறவர், எங்களுக்காக வழக்காடுகிறவர். ஆமென். இன்னைக்கு வர்ஷிப்பில் அதை குறித்து பல காரியங்கள் இது சார்பாய் வந்தது. எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணுவீங்கன்னு தெரியல. யார் வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசலாம்னு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இல்லை. ஆமென். அல்லேலூயா. எங்களை குறித்து யார் என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பேசலாம், எது வேணாலும் பேசலாம். ஏன்னா வாயில் நாக்கில் எலும்பில்லை பார்த்தீங்களா? எலும்பில்லாத நாக்கு என்ன வேணா பேசும். மற்றவங்களுக்கு அது காயப்படுதுன்னு கூட நினைக்காது, ஈஸியா பேசும். ஆனா நிந்தனைகளை உங்க மேல வச்சு வந்திருக்கிற பழி சொல்களை, ஆமென், உங்க மேல தூற்றி தூற்றி பேசுவாங்கல்ல, அந்த பேச்சுகளை, அவமதிப்புகளை, கேலி கிண்டல்களை, ஆமென், ஏளனம் செஞ்சு பேசுறாங்கல்ல, அப்படி எல்லா காரியங்களையும், ஆமென், நிந்தனைகளை நிந்திக்கிறாங்கல்ல, இவங்களால தான், இவ்வாளால தான், இந்த குடும்பத்தினால தான் சொல்லி நிந்திக்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த எல்லா காரியங்களையும் ஏளத்தனையாய் அவங்கள மேல திரும்ப பண்ணுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. என் தெய்வம் எனக்காக வழக்காடுகிறவர். ஆமென். அல்லேலூயா. நான் இப்போ பேச முடியாமல் நான் சும்மா இருந்தாலும் சரி. ஏன்னா தாவீது சொல்றார், உங்க நிமித்தம் நான் நிந்தனைகளை சகித்தேன். நான் சகிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் சகிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா பிசாசு நம்ம மேல தூஷணம் செய்கிறவன், நிந்திக்கிறவன். தேவன் மட்டும்தான் ஆசீர்வதிக்கிறவர். மனுஷன் நிந்திப்பான, தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்லிட்டு? மனுஷன் வாயில தான் ஆசீர்வதிப்பான், ஆனால் நிந்திப்பான், குற்றம் கண்டுபிடிப்பான். நம்ம நல்லா இருந்தாலும் பேசுவான், நம்ம கெட்டு போனாலும் பேசுவான். ஆமென். அல்லேலூயா. மனுஷருடைய நிந்தைக்கு நம்மளை தப்புவிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவங்க உத்தமர்களை தற்காத்து இடும்பு செய்கிறவங்களுக்கு பூர்ணமா பதில் கொடுப்பவர் அவன். ஆமென். ஏளத்தனையான்னு சொல்லும் போது இது ஒரு பூர்ணத்தை காட்டுகிறது. ஆமென். ஆசீர்வாதங்களும் நம்ம மேல பூர்ணமாக வர்ஷிக்க பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். அதே மாதிரி என்ன வேணும்னா நம்மளை பேசிட்டு போறதுக்கு முடியாது. ஏன்னா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கிறார். உன்னை ஏற்றுக்கிட்டான்னா தான் என்னை ஏற்றுக்கிட்ட மாதிரி, என்னை ஏற்றுக்கிட்டவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ உன்னை ஏற்றுக்கல, உன்னை நிந்திக்கிறாங்க, உன்னை தேவையில்லாம பேசுறாங்கன்னா அது தேவனை பேசுறது போல. சொல்லுங்க. நான் ஏசப்பா பிள்ளை, ஏசப்பா மகிமை நம்பிக்கை எனக்குள்ள வாசனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஏசப்பா பிள்ளைன்னு?
எத்தனை பேருக்குள்ள இயேசு எனக்குள்ள இருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்குது? அவங்க சொல்லுங்க, என்னை நிந்திக்கிறவன் யாரை நிந்திக்கிறான்? எனக்குள்ள தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நிந்திக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழுகிறேன், நான் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், தேவனுக்கு பிரியமாய் வாழ நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் என் வழிகளை நான் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறேன். ஒவ்வொரு நாளும் என் வழிகளை நான் கவனிக்கிறேன், பார்க்கிறேன், சீர்தூக்கி பார்க்கிறேன். தேவன் முன்பாக நான் உத்தமமா இருக்கணும். நான் வாயில பாவம் செஞ்சிடக்கூடாது, கண்ணில் பாவம் செஞ்சிடக்கூடாது, நான் மீறி பேசிடக்கூடாது, நான் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, போய் சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்னை செக் பண்ணி ஜாக்கிரதையா தான் கர்த்தர் முன்னாலே வாழுகிறேன். ஆனாலும் ஆமென், என்னை நிந்திக்கிறார்கள். ஆமென், நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸ் படி தான் நான் வாழ விரும்புகிறேன். ஆனாலும் என்னை நிந்திக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல. ஆமென், பரிசுத்த ஆவியானவரை நிந்திக்கிறவனுக்கு இந்த உலகத்துல மன்னிப்பு இல்லைங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஏளத்தனையா எந்த அளவு நம்ம மேல அவர் வைராக்கியமா இருக்கிறாங்க பாருங்களேன். அவன் பறந்து காக்கிற பட்சியை போல இஸ்ரவேலை நம்மளை பாதுகாக்கிறவர் கர்த்தர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஈஸியா ஒரு கழுகு வந்து ஒரு கோழி குஞ்சியை தூக்கிட முடியாது, ஆக்ரோஷமாய் மாறிவிடும் கோழி. கரெக்டா? ஆமென். ஈஸியா நம்ம பிள்ளை யாரோ வந்து அடிச்சுட்டா நான் ஆக்ரோஷமா மாறிவிடுவோம் இல்லையா? நீ யாரு என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு? Who are you to beat my child? நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு என் பிள்ளை நீ அடிக்கிறதுக்குன்னு கேட்கிறோம் இல்லையா? ஆமென், அப்படிதானே? அப்போ தேவ பிள்ளைய ஒருத்தன் தொட வந்தா சர்வ வல்லவர் சும்மா இருப்பாரா? உங்களை பேசுகிறத விட்டு சும்மா இருப்பாரா? இல்லை. ஆமென் சொல்லுங்க, என் தேவன் பதில் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. வாயில் இல்லை பதில், செயல்ல சொல்லுங்க. வாயில் இல்லை பதில், அவர் செயல்ல செய்வார். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் நீதி உள்ளவர். ஆமென். உங்கள் மேல உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் எழுதிருந்த கையெழுத்தை சிலுவையில என் தேவன் குலைத்து போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. தூஷணங்கள் குலைத்து போட்டார். இவங்க தூஷிச்சுட்டாங்க, இவங்க சாபம் விட்டுட்டாங்க, அது நம்ம மேல வரும்னு நினைக்காதீங்க. சொல்லுங்க, யார் விடுற சாபங்களும் என் மேல தங்க போறது இல்லை, பலிக்க போறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் வந்து அந்த வசனத்தை சொன்னேன். நான் எழுதினதை ரப் பண்ணி விட்டார். ஆமென் சொல்லுங்க. எழுதினதை பிசாசு எழுதினதை மனுஷன் எழுதினதை ஆமென் குலைத்து போட்டார் என் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்காக நிந்தனைகளை சுமந்தார். உங்க மேல வந்த பாவத்தை சாபத்தை அவர் சுமந்தார். ஆமென் சொல்லுங்க. என் தேவன் சுமந்து தீர்த்து விட்டார். சில விஷயங்களை நம்ம நிந்தனைக்குரியவர்கள் தான். அவங்க பேசுறது எங்ககிட்ட ஏதோ விஷயங்கள் இருந்துச்சு, பேசியிருக்கலாம். ஆனா பூர்வ காலத்திலிருந்தே பேசிட்டு உங்களை நிந்திக்கிறாங்க பார்த்தீங்களா? அதை என் தேவன் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் விடுதலையா இருக்கிற பிள்ளை. ஆமென். என் மேல நிந்திக்க எந்த பிசாசுக்கும் மனுஷருக்கும் என் தேவன் இடம் கொடுக்கவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கல்வாரி அன்பு நம்மளை மீட்டு வச்சிருக்குதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை தான் நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். உன்னை சபிக்கனா அவனை என்ன பண்ணுவேனா? சபிப்பேன். ஆமென். இந்த உலகத்துல உங்களை சபிக்கிற மனுஷன் நல்ல வசதி வாய்ப்போட நல்லா இருக்கலாம், நல்லா இருந்து நம்முடைய நிலைமை பார்த்து நம்மளை சபிச்சுட்டு இருக்கலாமா? பரவாயில்ல, நம்மளை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னு அவசியம் இல்லை, அது நிரந்தரமானது இல்லை. ஆனால் தேவன் எனக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் நிரந்தரமானது. சொல்லுங்க, நிரந்தரமானதா? ஆமென். அவர் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஆமென். எவ்வளவு அன்புள்ளவர் பார்த்தீங்களா நம்ம மேல? ஆமென். எங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வருவார் அவர். அவன் எனக்காக பேச யாரும் இல்லைன்னு சொல்லாதுங்க. அவன் பேசிட்டே இருக்கான். சில நேரத்தில் வீட்டுக்குள்ள நடக்கும், அவங்க பாட்டுக்கு
அங்க பேசிட்டே இருக்கிறாங்க. நம்ம அருமையானவங்களுக்கு நாங்க சொல்லுவோம், நீங்க ஒரு வார்த்தை என்னை புரிஞ்சிருக்கீங்கல்ல, என் கூடவே இருக்கிறீங்கல்ல, என்கிட்ட நன்மை வாங்கியிருக்கீங்கல்ல, பேசுறவங்க பேசிட்டே இருக்காங்களா, ஒரு வார்த்தை எனக்காக நீங்க பேசுனீங்களா? கேட்பல ஒரு வார்த்தை பேசுறீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக அவர் வக்கெல்லாம் வாங்கிட்டு வருவார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு. தோல்வியில சொல்லுங்க, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் ஆயுதம், இன்று அது மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். சொல்லுங்க, உலக மனிதர்கள் எல்லாம் கூட்டம் கூடி பேசினாலும் கவலை இல்லை. தாவீதுக்கு விரோதமா கூட்டம் கூடி பேசுவாங்க. ஆமென். எப்படி கூட்டம் கூடி பேசுவாங்க, அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆமென், அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்வார், இப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு நாய்கள், அப்படிதானே சொல்லியிருக்காருல்ல, கூட்டம் கூடி நாய் மாதிரி பிக்கணும்னு நினைக்கிறாங்க, கொல்லணும்னு நினைப்பாங்க. அவங்க கொடுக்குற சாட்சி, அவங்க சொல்ற தூஷணை இல்லை அவர் கேட்பது. சொல்லுங்க, தேவன் என்னுடைய ஜபத்தையும் என்னுடைய கூக்குரலின் சத்தத்தையும் அவர் கேட்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. என் மீதா இத்தனை அன்பு இயேசுநாதா, வானமும் பூமியும் யாவும் படைத்து வல்லநாதா, சர்வ வல்லநாதா, என் மீதா இத்தனை அன்பு இயேசுநாதா, வானமும் பூமியும் யாவையும் படைத்து வல்லநாதா, சர்வ வல்லநாதா, இயேசு ராஜா, 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 இயேசு ராஜா. கூப்பிடுங்க, இயேசு ராஜா. ஒவ்வொரு வாயும் அவரை நோக்கி கூப்பிடட்டும். இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. புது புது கிருபைகள் தினம் தினம் வாழ்விற்கு அன்புடன் தந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். புது புது கிருபைகள் தினம் தினம் வாழ்வினில் அன்புடன் தந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். தேடினார்
சுகவாழ்வு இதை போல ஏதுமில்லை. பேரின்பம் இதுவன்றி வேறில்லை. சுகவாழ்வு இதை போல ஏதுமில்லை. இயேசு ராஜா, 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 இயேசு ராஜா. பேரின்பம் இதுவன்றி வேறில்லை. சுகவாழ்வு இதை போல ஏதும் இல்லை. ஆமென். கிறிஸ்து எங்க பக்கத்தில் நம்முடைய சார்பினில் இருக்கிறார் என்று சொல்றதை விட பேரின்பம் இது வேற என்னங்க வேணும்? ஆமென். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதா, நம்ம கூட இருக்கிறதா சுகவாழ்வு. ஆமென். கிறிஸ்து இல்லாமல் இருக்கிற ஜனங்களை பார்த்து சுகவாழ்வுன்னு சொல்லாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதுல சுகவாழ்வு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறது. ஆமென். நம்ம வீட்டில் இருக்கிறது, நம்ம இருதயத்தில் இருக்கிறது, நம்ம சமீபத்தில் நிற்கிறது, நம்ம பட்சமா நிற்கிறது, நம்ம சார்பில் இருக்கிறது, இதுதான் சுகவாழ்வு. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எவ்வளவு அன்பு ஆண்டவர் என் மேல. அதான் சொல்ல, என் மீதா இத்தனை அன்பு இயேசுநாதா. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ மனசு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்ம விரோதமா எழும்பியிருக்கிற எல்லா பேச்சுகளையும் எல்லா காரியங்களையும் ஏழத்தனையா ரிவிட் கொடுப்பாரே ஆண்டவர். சொல்லுங்க, ஏழத்தனையா ரிட்டர்ன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கல் மேல் மோதுகிறவன் என்னாவும்? இது யார் மேல் விழுகிறதோ நசுக்கி போடும். ஆமென். ஹல்லேலூயா. என்கிட்ட மோதனானா யார்கிட்ட மோதுற கணக்கு சொல்லுங்களேன். உங்களுக்காக தான் பேசுறேன், உங்களுக்காக தான் தேவன் பேசுகிறார். உங்ககிட்ட மோதுற பிசாசானாலும் சரிங்க, எப்படிப்பட்ட வல்லமை உள்ள காரியங்களான்னு நீங்க சொல்றீங்கள, மாந்திரமோ புள்ளி சூன்யமோ பரம்பரை பாவமோ சாபமோ எதுனாலேனே புரியலன்னு சொல்றீங்களா? சில காரியங்கள் அது யார் கூட மோதுது? ஆமென். தேவ பிள்ளை விரோதமாய் மோதுறது அவர்கிட்ட மோதுற மாதிரி அது நொறுங்கி போகும். ஆமென். சொல்லுங்க, அது நொறுங்கி போகும். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, சங்கீதம் 69 சங்கீதத்தில் ஆமென் என்ன சொல்றாங்கன்னா, தாவீது சொல்றாரு, எனக்கு விரோதமா பேசுறவங்க யாரு? என்னுடைய சகோதரர்கள். ஆமென். பழி சொல்றவங்க, குறை சொல்றவங்க வெளியே உள்ள ஆட்களானாலும் தாங்கிட்டு போயிடலாங்க. ஆனா நமக்கு விரோதமா நிற்கிறது யாரு? நம்முடைய கூட பிறந்த சகோதரர்கள். பைபிள் சொல்லுது, உன் வீட்டாரை உனக்கு சத்ருவா இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு. ஆமென். நம்மளை குறித்து அறிந்த, நம்மளை குறித்து புரிந்த, நம்முடைய பலவீனங்களையும் பலத்தையும் புரிந்தவங்க தான் நம்மளை ரொம்ப பேசுவாங்க. சகோதரர்கள், என் தாயின் சகோதரர்கள் எனக்கு விரோதமாய் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி பேசினா 69:4 இருக்குது. வித்தவுட் காஸ், என்னது? நிமித்தம் இல்லாமல், சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க. சொல்லுங்க, சம்பந்தமே இல்லாம. சம்பந்தமே கிடையாது எனக்கு, ஆனா சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க.
சொல்லுங்க, சம்மந்தப்படாத விஷயத்தில் நம்மளை சம்மந்தப்படுத்தி பேசும்போது நமக்கு எவ்வளோ காயமாக இருக்குல்ல. நிமித்தம் இல்லாமல் எங்களை தூஷிக்கிறவங்க அநேக பேர். ஏன் நிமித்தம் இல்லாமல் நம்மளை தூஷிக்கிறாங்க தெரியுமா? விஷயம் எவ்வளோதான், அவங்க இஷ்டத்துப்படி நாங்கள் செய்யறதில்ல. அவங்க சொல்லுவாங்க, நம்ம தேவ திட்டத்தின்படி யோசிப்போம், நம்ம தேவ திட்டத்தின்படி செயல்படுவோம். தேவ வழியில் இருக்கிறவனுடைய காரியங்கள், சிலுவையின் பாதையில தேவ வழியில் இருக்கிற காரியங்கள், அவனுடைய காரியங்கள் கெட்டு போறவனுக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்காரங்கள் மாதிரி தெரியுது. நம்மளை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுமா? பைத்தியம்னு சொல்றாங்க. பைத்தியக்காரங்களை மாதிரி நாங்க கண்கள்ல தெரியுறோம். அவங்க பெரிய எப்படி தெரியுமா? புத்திவான்கள் மாதிரி, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி. அவங்க எப்பவுமே எதுல இருந்து கால்குலேட் பண்ணி பேசுவாங்க தெரியுமா? தமக்கு சுய புத்தி மேல, தங்க எஜுகேஷன் மேல, அதுக்கடுத்து அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில தான் அவங்க பேசுவாங்க. ஆனா நம்ம எப்பவுமே யோசிக்கிறது, பேசுறது எல்லாம் தெரியுமா? கிறிஸ்துக்குள்ள இருந்த. ஆமென். சொல்லுங்க, நாங்க கிறிஸ்துவுக்காக பைத்தியக்காரர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? உலகத்துக்காக பைத்தியமா திரிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உலகத்தை ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி பைத்தியக்காரங்களா திரிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவுக்காக பைத்தியமாய் திரிறவங்க எத்தனை பேர்? சொல்லுங்க, கை தூக்கி சொல்லுங்க, நான் பைத்தியம். யாரும் கிடையாது, சொல்ல மாட்டீங்க. ஆனா ரொம்ப ஆழமான விஷயம், கிறிஸ்துவுக்காக நாங்க பைத்தியக்காரர்கள். ஆமென். அப்போ கிறிஸ்துவுக்காக நாங்கள் எல்லா காரியங்களையும் கிறிஸ்துக்குள்ள இருந்து செயல்படும் போது உலகத்தார்களுக்கு பைத்தியமாய் தெரியுது. நிமித்தம் இல்லாமல் பேசுவாங்க. அது கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றாரு தாவீது. எத்தனை பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறாங்களோ தெரியல. ஆமென். அது குறிச்சில நீங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. 69:9-10 படிங்க. அது மாத்திரமல்ல, நான் தேவனுக்காக பாராட்டுகிற பக்தி வைராக்கியத்தை கூட எப்படி பேசுறாங்க? நிந்தனையா, திறனையா பேசுறாங்க. புரியுதா? எப்படி பேசுறாங்க? நிந்தனையா பேசுறாங்க. வீட்லயும் பேசுறாங்க, வெளியிடங்கள்லயும் பேசுறாங்க. நான் கிறிஸ்துவுக்காக நான் பக்தி வைராக்கியப்படுற விஷயம். ஆமா, இவ பெரிய ஜபிக்கிறவா, உன் ஜபம் எல்லாம் கேட்கப்பட்டுடும், நீ ரொம்ப பரிசுத்தவாட்டி பாரு, அப்படியே சர்ச்சுன்னு போறியே, வசனம் நிக்கிறியே. அப்போ நான் தேவனுக்காக பாராட்டுகிற பக்தி வைராக்கியத்தை கூட நிந்தனையா பேசுறவங்க. சொல்லுங்க, எனக்கு தேவனுக்கு இருக்கிற உறவை ஒருத்தன் வந்து நிந்தனையா பேசும்போது என் தேவன் சும்மா இருக்கவே மாட்டார். அந்த உறவு புனிதமானது. ஆமென். அதே மாதிரி ஒருத்தருடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தோணான்னு பேசிட்டு இருக்க கூடாது. அவங்களுடைய பக்தியை நீங்க என்ன பண்ணக்கூடாது? சிலர் வந்து வைஃப் வீட்டுல நல்லா ஜோம் பண்ணுவா, ஹஸ்பண்டுக்கு அது என்ன இருக்கு? எல்லாத்துக்குமா இது நிந்திக்கிறீங்க. எல்லாத்துக்குமா தேவன்? ஆமா, எல்லாத்துக்கும் தேவன் தான். எல்லாத்துக்குமே தேவன் தான் வேணும். ஆண்டவருடைய தயவு இல்லாம நம்ம கண்ணு கூட சிமிட்ட முடியாது தெரியுமா? எப்படி யோபு சொல்றாரு, கண்ணு நான் மூடாதபடிக்கு எதுவுமே என்ன பண்ணிட்டு வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம கண்ணு சிமிட்டுற காரியங்களுக்கு தேவன் வேணுமே. அப்ப எல்லா காரியங்களுக்கு தேவன் தானே வேணும். அவைக்குரிய காரியங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் படலைன்னா அந்த நாள் வரைக்கும் நீங்க பொறுத்திருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆனா அவைக்குரிய வாழ்க்கையில தீவிரமா இருக்கணும், நான் தேவன் அண்டே இருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைக்கு என்னைக்கும் ஜபத்துக்கு யாரும் தடையாவே இருக்கக்கூடாது. ஆமென். சொல்லுங்க, தேவ காரியன்னு வந்து நான் தடையா நின்னுட்டேனா நிந்தனை என் மேல் சுமரும். ஏழத்தனையா சுமக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்மளை நிந்தித்தாலும் சரி, நம்ம பிறரையும் நிந்தித்தாலும் கூட. சொல்லுங்க, என்னைய நிந்திக்கிறவரையும் தேவன் விட மாட்டார். அதே மாதிரி நானும் கூட. அதனாலதான் தாவீது பாடி, என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா, என் வாய்க்கு காவல் வை
தேவனுடைய பயம் நமக்குள்ள இருக்குது. இன்னைக்கு தேவனுடைய பந்தியில பங்கெடுக்க வந்திருக்கிறோம். என்னென்னலாம் தான் பேசிட்டு வந்திருக்கிறோம். வீட்டுல நம்மளே யாராவது ஒண்ணு சொன்னா புசுக்குன்னு கோவம் வருது. என்ன சொல்ல, ஆனா மத்தவங்கள துறக்கப்பட்ட பிரேத குழி நாறுது. என்னது நாறுது பேச்சு, கஷ்டமா இருக்குது. தயவு செய்து வாயின் பேச்சுகளை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். அதான் ஃபாதர் பாட்பாடு, என் வாயில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பிறருடைய காயத்தை தான் ஆற்ற வேண்டும். பிறருடைய காயத்தை ஆற்ற மாதிரி, சிலரை வன்ற தேற்ற மாதிரி, தூக்கி விடுற மாதிரி தான் நம்முடைய வார்த்தை. எந்த சூழ்நிலையிலையும் பிறனை அசட்டை பண்ணி தாழ்த்தி பேச கூடவே கூடாது. ஆமென். பிறருடைய காயத்தை ஆற்ற அளவு வார்த்தை நமக்குள்ள வர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருக்காக பாராட்டுகிற பக்தி வைராக்கியத்தை கூட அது என்னை பட்சிக்கிறது. தேவன் மேல பக்தி வைராக்கியமா இருக்கிற நேரத்துல தேவன் மேல வைக்கிற அன்பு நம்மள ஏதோ பண்ணுங்க. உயிரை கூட பெருசா தெரியாது, உலகத்துல இருக்க எந்த பொருளுகளும் பெருசா தெரியாது, பணம் பெருசா தெரியாது, எதுவுமே. அதுதான் அன்பு. நேத்து பேசின சொன்னேன், தன்னுடைய சிநேகிதனுக்கு உயிரை கொடுக்கிறார். ஆமென். ஏசப்பா நமக்காக உயிர் கொடுத்தார் இல்லையா? ஆமென். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு? நம்ம எந்த அளவு தேவனை குறித்து தாகமா இருக்கோம்? ஆமென். சொல்லுங்க, நான் எப்போதும் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, எப்போதும் ஐ வாண்ட் டு பி வித் யூ. மற்றவங்க நான் என் கூட இல்லைன்னு கவலைப்படாதீங்க. சகோதரன் என் கூட இல்லை, கவலை வேண்டாம். நேசிக்கிறோம் என் பக்கத்தில் இல்லை, கவலை வேண்டாம். என்னை நேசித்த அப்பா அம்மா என் கூட இல்லை, கவலை வேண்டாம். நான் நேசித்த சில மனிதர்கள் வெறுத்து போயே சேர்ந்துட்டாங்க, கவலை வேண்டாம். உயிரோடு இருந்தாலும் நம்ம பக்கம் வர மாட்டேங்கிறாங்க, கவலை வேண்டாம். தாயினு மேலே அவங்கள நேசிக்கிறவர், தகப்பனு மேலே அவங்கள நேசிக்கிறவர், எந்த சகோதரனு மேலே நேசிக்கிறவர், நல்ல தோழனாக இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லு, எப்போதும் உம்மோடுதான், உம்பலக்கரம் என்னோடுதான். எப்போதும் உம்மோடுதான், உம்பலக்கரம் என்னோடுதான். அது போதும், பார்த்துக்கலாம். சொல்லுங்க, அது போதும், பார்த்துக்கலாம். ஆமென். சொல்லுங்க, சில விஷயங்களுக்கு காது கேளாதவனு போல நான் இருக்கணும். சொல்லுங்க, காது கேட்ட உடனே வாயின்னு சுருன்னு பேசிடக்கூடாது. நான் எப்போவுமே சொல்வேன், 2 ஓட்டை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். எதுக்கு தெரியுமா? இந்த பக்கத்துல இந்த கேட்டு இந்த பக்கத்துல விட்டுறணும். ஆமென். எல்லாத்தையும் மனசுல போட்டுக்கிட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. 54:12 இருக்கு. இட் இஸ் நாட் எனிமி. என்னுடைய சத்ருவெல்லாம் பேசினது எனக்கு சமானமான மனுஷன். சர்ச்சில் கூட அவ்வளோதான். சர்ச்சில் நம்மளை நிந்திக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. எல்லா பக்கமே எவ்ரிவேர். சொல்லுங்க, என்னை நிந்திக்கிறவுடைய நிந்தனையை நான் ஆண்டவர் கையில் கொடுத்துருவேன். ஆமென். அல்லேலூயா. அது ஏளத்தனையா அவர் என்ன பண்றாரோ நமக்கு தேவையில்லை. ஆமென். அவர் கையில இருக்கலாம். சொல்லுங்க, அவர் கையில இருக்கலாம். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? நான் சகித்தேன், உமது நிமித்தம் நான் நிந்தனையை சகித்தேன். ஆமென். சகிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒத்தாசையை எழும்புவார். ஆமென். ஐசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 54 வந்திருக்க. சிலர் சட்டுன்னு சில வார்த்தைகளை சொல்லிட்டு முடிச்சிரு. 54 ஏசாயா 51 எடுங்க. ஏசாயா 51 7வது வசனம்.
சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்கிற ஆண்டவர் மனுஷனுடைய நிந்தைக்கு பயப்படாமலும் அவருடைய தூஷணங்களுக்கு கலங்காமலும் இருங்கள். ஆமென். சொல்லுங்க, நான் பயப்படவே மாட்டேன், நான் கலங்கவே மாட்டேன். ஆமென். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்பினார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வீட்டில் இப்போ 8வது வசனத்தை வாசிங்க. பட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை தயாரித்து அதை மாதிரி பட்டுப்பூச்சி மாதிரி அது போயிடும்ன்றாரு. ஆமென். ஆனால் 11வது வசனம் பாருங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி எனக்கு இருக்கும். ஆமென். தூஷணத்தினால கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஆமென். சொல்லுங்க, எனக்கு நித்திய மகிழ்ச்சி இருக்கு, சஞ்சலமும் தவிப்பு ஓடி போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு எடுத்து பாருங்க, 54வது அதிகாரத்துக்கு வாங்க. 54வது அதிகாரம் 4வது வசனம். பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே. சொல்லுங்க, நான் லட்சியம் அடைய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவெறுப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். ஆமென். வாழ்க்கையில எந்த ஸ்டேஜ்லயும் வந்த நிந்தனையை நீங்க நினையாத அளவு உங்களை மேன்மையாய் வாழ வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து பாருங்க 15-17வது வசனம். இதோ ஆமென். சொல்லுங்க, இன்னைக்கு கூட்டம் கூடிட்டு பேசிட்டு இருக்காங்களா? ஆமென். அது என்னால கூடின கூட்டம் அல்ல. ஆமென். இனி கூட்டம் கூடி பேசிட்டு இருக்கவங்க உங்க பட்சத்துல வருவாங்க. ஆமென். சொல்லுங்க, என் பட்சத்தில் வருவாங்க, என்னை எதிர்க்கிறவங்க என் பட்சத்தில் வருவாங்க. ஆமென். நான் அவங்களுக்கு உதவுற அளவு, சகாயம் பண்ற அளவு. ஆமென். அல்லேலூயா. நான் எதிர்பார்க்குற உறவுகள் எனக்கு திருப்பி கிடைக்க போகுது. ஆமென். அல்லேலூயா. நீ கீழே வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்ப எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆமென். அவங்க என்ன உருவாக்குனாலும் வாய்க்காமலே போகும். அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க, எனக்கு என்ன நடக்குமோ, என்னென்னதெல்லாம் பேச போறாங்களோ தெரியலையே, நீ குற்றப்படுத்துவாய், வாய்க்காம போவோம். சொல்லுங்க, வாய்க்காம போவோம், என் சார்பில் வருவார்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 9வது வசனம் 51:9. எழும்பு எழும்பு பலன்கொள். 51:9. ஏசாயா 51. எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தருடைய புயமே முந்தின நாட்களையும் ஆமென். ஹல்லேலூயா. நீ எழும்பு. குற்றப்படுத்துறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, அவங்க இதை பேசுறாங்க, இது பேசுறாங்க, இது நடக்குது, அதை நடக்குது, எனக்கு விரோதமா எல்லாம் இருக்குது. நீ
சொல்றீங்கல்ல, ஆண்டவர் சொல்றாங்க எழும்பு எழும்பு எழும்பு. ஆமென். பலன் கொள். ஆமென். சோர்வுல உட்காராத, சிந்திச்சுட்டே உட்காராத, அழுதுகிட்டே உட்காராத. அது உன் வாழ்க்கைக்கு எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. ஆவில பலன் கொள். சொல்லுங்க பலன் கொள். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் என்ன பலன் கொள்ள சொல்றாரு? ஆமென். சோர்ல இருக்காதேன்னு சொல்றாரு. ஆமென். பலன் கொள். கர்த்தருடைய புயமே. எப்படி பாருங்களேன், உங்களை என்ன சொல்றாரு? கர்த்தருடைய புயம் நீங்க. ஆமென். சொல்லுங்க கர்த்தருடைய புயமா நாங்க. ஹல்லேலூயா. சாதாரணமானவங்க அல்லங்க. கர்த்தர் நம்மளை எப்படி உயர்ந்த இதுல பாக்குறாங்க பாருங்களேன். ஆமென். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ஆமென். நாங்க பலவீனனா இருக்கலாம், ஆனா நாம ஆண்டவர் நம்மளை எப்பவுமே பலன் உள்ளவங்களா தான் பார்ப்பாங்க. ஆமென். முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறையிலும் எழும்பினபடி எழும்பு. முந்தினி எழும்பின பத்தியா? அப்படி எழும்பு கர்த்தருக்காக. ஆமென். கர்த்தருக்காக நீ எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை படிங்களேன். நீ நல்லவோ, நீ தான் நல்லவோ, உன்னைய குறிச்சு உனக்கே மறந்துட்டேன். நீனு இதெல்லாம் நீ செஞ்சிருக்கல, திரும்பி எழும்பு. ஆமென். ஹல்லேலூயா. மற்றவங்களை பார்த்துக்கிட்டே உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம ஆக்காத. ஆமென். உன்னுடைய நிந்திக்கிற உன்னுடைய நிந்தனை ஏடத்தனையும் அவங்க மேல வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா உன்னை வந்து தேசத்துல எப்படி வைப்பார்? மேன்மையா மகத்துவமா உன்னை வாழ வைப்பார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதத்தில் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த 86ஆம் சங்கீதத்தின் 10வது வசனத்துக்கு திருப்புங்கள். சங்கீதம் 86 10வது வசனத்தை வாசியுங்கள். எல்லாம் கவனிங்க. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே. எல்லாரும் ஒரு 2 முறை சத்தமா, உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கு, சத்தமா படிங்க பார்க்கலாம். தேவரீர் மகத்துவம் உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க. இந்த வார்த்தை தான் ஆண்டவர் இந்த மாதத்துல அழுத்தமா சொன்னார். மகத்துவம் உள்ள தேவன். இதை பேசுறதுக்கு நான் என்னை தகுதியாய் உணரவில்லை. I am unworthy to preach this verse because he is such an awesome God. இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் என்னை சற்றும் தகுதியாக நினைக்கவில்லை. ஏனென்றால் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போதே தெரிகிறது அவர் எவ்வளவு பெரிய தேவன். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, நாங்க ஆராதிக்கிற தெய்வம் ரொம்ப பெரியவர், மிகவும் மகத்துவம் உள்ளவர். அவருடைய வல்லமைகளை ஆராய்ந்து புரியவே முடியாது. அவரை போல ஒரு பெரிய ஆண்டவரை பார்க்கவே முடியாது. ஆமென். நீங்கள் வேதத்தில் ஒரு பகுதியை நீங்கள் எதற்காக வாசிக்கும்படி கர்த்தருக்குள் நான் விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். அங்கே நம்முடைய ஆண்டவரை குறித்திருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை நீங்க 1 தீமோத்தேயு 6:15 வாசியுங்கள். அந்த பிரசன்னமாகுதலை அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. நீங்க கொஞ்சம் இதை படிக்கும்போது நிமிர்ந்து உட்கார்ந்து படிக்கணும். கவனிங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நித்திய ஆனந்தம் உள்ள. சபையாரா சேர்ந்து படிக்கலாமா? எல்லாம் சத்தமா, சின்ன பிள்ளைகளும் பெரியவங்களும் டிஸ்பிளேலையோ பைபிள்லையோ பார்த்து சத்தமா படிங்க. நான் ஆராதிக்கிற தேவனாகிய அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமானவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாகி இருப்பதாக. நல்ல கையை தட்டி கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துங்கள். மகத்துவமுள்ள தேவன்.
awesome God. Hallelujah. ஒன்றுக்கு நீங்க பார்த்த, நீங்க கவனிக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற பெருசுன்னு சொல்ற ஒன்றுமே ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. நாம் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல பாருங்க, தானியேலின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். 2ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் எனக்கு, இது சொன்னது தானியேல் அல்ல, இதை சொன்னது யாரு? 1ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த நாட்களின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறார், உன்னதமான தேவன். ஆங்கிலத்தில் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, மோஸ்ட் ஹை காட். சொல்லுங்க. லே சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் சொல்லுங்கடா, உங்க மைண்டுக்குள்ள இது பதியட்டும். மோஸ்ட் ஹை காட், உன்னதமான தேவன். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் உன்னதமான தேவன். இந்த பகுதியை கொஞ்சம் கவனமா நீங்க படிக்கணும் நான் விரும்புறேன். 3ஆம் வசனம் பாருங்க. அவருடைய அடையாளங்கள், அவருடைய அற்புதங்கள், இதெல்லாம் எங்க தெரியுமா எழுதி வச்சிருக்குது? இங்கதான் எழுதி வச்சிருக்கு. நீங்க உட்கார்ந்து படிச்சாதான் தெரியும். வசதி இல்லாத நேரத்தில் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண, பைபிள் வாசிச்ச? ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் எத்தனை நாள் கண்ணீர் வடிச்ச? வசதி வந்துட்டா ரொம்ப பந்தா, ஓவர் பந்தா. மேல உட்கார்ந்து அவர் நகைப்பார். நாம் போட்ட பிச்சை, நீ மத்தவன்ட்ட இதை வச்சு என்ன காட்டிட்டு இருக்கிற? பந்தா காட்டிட்டு இருக்கிறியா? எதுக்கு தெரியுமா நான் அதை சொல்றேன்? இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இதில் உள்ள காரியம் இருக்குது பாருங்க. அவருடைய ராஜ்யம் நித்திய, அவருடைய ஆளுகை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் 17ஆம் வசனத்தில் அடுத்து சொல்றாரு பாருங்க, உன்னதமானவர் ஆளுகை செய்து அதை கொடுத்து மனுஷரில் தாழ்மையுள்ளவனை அதிகாரியா மாறணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா, வாழ்க்கையில நான் தலை நிமிர்ந்து இருக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, துளி கூட பெருமை இருக்க கூடாது வாழ்க்கையில். ஆண்டவர் அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா மனுஷனுடைய இருதயங்களை அவர் சோதித்து அறிகிறவர். அந்த உன்னதமான தெய்வத்தை உங்க பெருமையினால உங்க எதிரியா எத்தனை காலம் தான் மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். ஒரு நாள் மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனசுல எத்தனை மேட்டிமை தெரியுமா ஐயா? தேவ ஜனமே, 3ஆம் அதிகாரத்துல இந்த வாய் இவ்வளவு பேசுதல்ல. இந்த வாய் 3ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்லி இருக்குது பாருங்க. அங்க நீங்க வாசிக்கும் போது 6ஆம் வசனத்துல பாருங்க, எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே அக்கினி ஜுவாலை நடுவிலே போடப்படுவான் என்றான். 11ஆம் வசனத்துல வாசிங்க, எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் கட்டளையிட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களை குற்றம் சொல்றாங்க அவங்க வந்து நின்று. இப்ப பாருங்க 15ஆம் வசனம். இப்ப இவர் அகைன் ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். ஹலோ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நான் இப்போ உங்களுக்காக நான் மியூசிக் போட போறேன். நீங்க இந்த சிலையை வணங்க. எப்படி இருங்க? Make yourself prepare because I am awesome னு சொன்னா.
இவங்க ரொம்ப கேஷுவலா நின்னாங்க. முந்தின வசனமே தான், 15 தான். ஆயத்தமா இருங்க. ஆயத்தமா இருந்தா நல்லது. சில ஐயாமார், சில அம்மாமாரு வீட்டில் சில நேரம் சில விசுவாசி பாஸ்டரை ஊரை பாரு, நான் சொல்ற மாதிரி இருந்தேன்னா உனக்கு நல்லது. இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி எல்லாம் மண்ணை கவ்வ போகுது. நான் சொல்ற மாதிரி நீ இருந்தா உனக்கு நல்லது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறது மாதிரி நீ இருந்தால் உனக்கு நல்லது. வீட்டுல உட்கார்ந்துகிட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த கொஞ்சம் நகையை வச்சுக்கிட்டு என்ன நாடகம்? நல்லதா? அதே வாய்தான் அடுத்த அதிகாரத்தில் என்ன பேசுது? உன்னதமானவர் அவர் என்று சொல்லுது. இது பார்க்கல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் அநேகர் பார்க்க வேண்டிய கர்த்தருடைய மகிமையை சரியா பார்க்காததுனால இன்றைக்கு என்ன பண்ணி விடுகிறோம்? நம்மை மேட்டிமையா நினைச்சுக்கிடுறோம். அடுத்த வார்த்தை பாருங்க, பணிந்து கொள்ளாது இருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையிலே உங்களை என் கைக்கு காட்டிட்டாரியா? சொல்லுங்க, 7 மடங்கு அக்கினி நடுவில் என் கர்த்தர் நாம் போகும் முன்னாடி அங்க வரவேற்பாளராய் நிற்பார். ஹல்லேலூயா, ஆமென். உங்க வாழ்க்கையில மட்டும் ஒன்று புரிந்துக்கிடுங்க, உங்களுக்கு எத்தனை பேர் எத்தனை மடங்கு பிரச்சனை கொண்டு வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்கவே முடியாது. நான் சில தீர்க்க தரிசன வார்த்தையை தேவ ஊழியனா சொல்லட்டும். நீங்க ஒருவேளை படிக்கிற தம்பிமாரா இருக்கலாம், இப்பதான் வளர்ற வாலிபனா இருக்கலாம். இங்க பாரு, இந்த மாதிரி சினிமா, இந்த மாதிரி வேசித்தன ஆவி, இந்த உலக ஆவி, இந்த மாதிரி போனை கத்துக்கிட்டு அதை கத்துக்கிட்டு இப்படிலாம் நீ இருந்தனா தான் எல்லாரும் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீயும் நம்மள ஒரு ஆளா இருக்க முடியும், அதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னா நீ சொல்லணும், இல்லை, நான் தேவனால் படைக்கப்பட்டவன், எனக்கென்று அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. நான் அடங்கி செய்வதும் யாருக்கு மட்டும்தான்? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க எதற்குள்ளதான் தங்கி இருக்கணும்? உங்க மகத்துவத்துக்குள்ள. ஆமென். அதான் நம்ம அடிக்கடி ஒரு அழகான கொடுங்கம்மா, அடிக்கடி பாடுறோம்ல, 2 கையை உயர்த்தி சொல்லலாமா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் காடுக்கு. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் போதும். இன்னைக்கு வீட்டில் போயிட்டு இந்த பாட்டை ஒரு 2-3 முறை போட்டுட்டு கதவெல்லாம் போட்டிட்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் சர்வ ஞானி. அவர் இது யாருக்கு தெரியுமா? அவருடைய மகத்துவ வல்லமை அவர் விளங்க பண்ணுவாரு. இந்த பகுதியில் இருக்குது பாருங்க, அந்த தானியேல்ல அவங்க சொல்றாங்க 17ஆம் வசனத்துல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன், சொல்லுங்க, நாங்கள் பணிந்து கொள்ளுகிற தேவன், சொல்லுங்க, நாங்க எங்களை தப்புவிக்க வல்லவராகவும் இருந்தார். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை 7 மடங்கு அக்கினிக்கு தப்புவித்தவர் இந்த நாட்களிலே என் வீட்டில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த 7 மடங்கு அக்கினி என் தலைமுடிய கூட தொட முடியாத அளவுக்கு என் சூழ்நிலையை சுற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. என்னை ஒன்று செய்யாத அளவுக்கு என்னை தப்புவித்து கரை சேர்ப்பார். நான் அவருடைய மகத்துவத்தை காண போகிறேன். நான் எதை பார்க்க போகிறேன்? கர்த்தருடைய. ஆமென். சரி, ஒரு சில இருதயங்களுக்கு ஆண்டவர் இதை சொல்றாரு, நான் எனக்கு வேற வழி தெரியாம தான் இப்படிலாம் யோசிக்கிறேன்.
எனக்கு யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உன் யோசனையை தூக்கி தூர வச்சுட்டு என்னை விசுவாசிச்சு பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஒன்றுமில்லாதவைகளிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். எப்போது சொல்லுங்க, வாயை திறந்து, இந்த நிமிடமும் நான் ஆராதிக்கிற மகத்துவம் உள்ள தேவன் சிருஷ்டிக்கிறவராகவே இருக்கிறார், சிருஷ்டிக்கிறவராகவே இருக்கிறார். இல்லாதவையிலிருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவர். இந்த உயரத்திலிருந்து நான் இன்னும் எங்க போகணுமோ அது வரைக்கும் கொண்டு செல்ல அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பேரும் கோலும் கையும் இரு பரிவாரமாலன்றி இது யாரால் கூடும்? பேரும் கோலும் கையும் இரு பரிவாரமாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை என்னையும் போஷிப்பது காட்டு புஷ்பங்களை என்னை குறைவின்றி ரெண்டு கையை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. இயலாமையில் செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிருக்கும். இயலாமையில் செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிருக்கும். எனக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் இருக்குது. நீங்க தயவு செய்து உங்களுடைய இயலாமைய ஏசப்பா சமூகத்துல ஒப்புக்கொள்ளுங்க. என்னால முடியலப்பா. நீங்க வேதத்துல ஒரு 3 நபர்களை மட்டும் நான் காட்ட விரும்புறேன். அதுக்கு முன்னாடி ஏசாயா 51 அதிகாரத்துல அதனுடைய 15ஆம் வசனம் இன்னைக்கு காலையில இருந்தே என்னை அதிகமா அசைச்ச ஒரு வசனம். 57:15 பாருங்க. நித்திய 57 நித்திய வாசியும் பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ளவருமாகிய உன்னதமுமான தேவன். நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு நீங்க தவறா புரிஞ்சுக்கிட வேண்டாம். அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் பைபிள் எழுதும்போது யெகோவாங்கிற வார்த்தையை எழுதிட்டாங்கன்னா அந்த நிப்பை உடைச்சி போட்டுட்டு அதுக்கு பிறகு ரீஇங்கெல்லாம் அடைச்சி புது ரீஃபில் புது அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த புது நிப்பு போட்டுட்டு தான் அவங்க பேனாவை மறுபடியும் எழுதுவாங்களாம். ஏன்னா யெகோவாங்கிற வார்த்தைக்கு அப்போ எனக்கு உண்மையில் ஆவியில் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இந்த ஒவ்வொரு வரியும் படிக்கும்போது ஒவ்வொரு தடவை வாயை கழுவிட்டு படிக்கணும் போல இருக்குது. அவ்வளோ பெரியவருங்க. நீங்க ரொம்ப ஆண்டவர் சின்னவரா சிலர்லாம் பார்த்துட்டீங்க. ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறாருங்க. அவர் ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க. ஆஃப்டர் ஆல் ஒத்த வீட்டுக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு 4 லட்சத்துக்கு ஒரு somehow some money some things அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே கிடையாதுங்க. அவரை கொண்டு போய் நீங்க அவிசுவாசத்துக்குள்ள புகுத்தி வைக்க நினைக்காதீங்க. சொல்லுங்க, என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்து விடுவார். அல்லேலூயா. My God is so powerful. ஆமென். அவரால் முடியாதது ஒன்றுமே. உன்னதமானவர் என்ன சொல்றாரா, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் பணிந்தவர்களுடைய ஆவியை நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்துல நான் என்ன பண்றேன், இந்த கடைசி வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். தன் குற்ற
குற்றங்களை உணர்ந்து மனம் திரும்பி தன்னை தரை மட்டும் தாழ்த்துகிறவருடைய இருதயத்தில் நான் வாசம் பண்ணுவேன். ஆண்டவரே, என்கிட்ட இந்த குற்றமெல்லாம் இருந்துச்சுப்பா, நான் ஒருங்குண்டு நிக்கிற ராஜா. ரெண்டாவது, நான் தாழ்மையா வர்றேன் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையை கர்த்தரை அலங்கரிக்கிறது அபரிவிதமா இருக்கும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்ற ஒரு வசனமும் நம்ம சிலர் விரும்பி படிக்கிற ஒரு வசனத்தை தான் ஆதியாகமம் 32 அதனுடைய 10ஆம் வசனத்தை நீங்க படிக்கும் போது, ஆதியாகமம் 32 10ஆம் வசனம் பாருங்க. அடியேனுக்கு அந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எஜமான், உங்களுக்கு முன்னாடி நான் யாரு? சபையா இன்னைக்கு சொல்லுவோமா, நாங்க எல்லாம் உம்முடைய, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் அடிமைகள். அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் நம்ம சொல்றோம், நான் என்று சொல்ல எனக்கொன்றும், பலன் என்று சொல்ல என்னிடத்துல ஒன்றுமே. ஆமென். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? அடியேன்னு சொன்னோடனே ஈசாக்கு இஷ்டத்துக்கு செய்ய நினைப்பான். ஏசா விரும்பினபடியெல்லாம் கேவல புத்தியெல்லாம் காட்டுவான். லாபான் ஆடாத ஆட்டமெல்லாம் என்ன ஆடினாலும் இந்த ராசாவுக்கு மட்டும் நடக்கிற ஆசீர்வாதத்தை யாராலையும் குண்டூசி கூட எடுக்க முடியல. சாமி, நீ வேணா என்கிட்ட வாங்கிக்க, உனக்குள்ளது எனக்கு, நீங்கெல்லாம் சரியில்லையே, எனக்கு தேவையில்லை ராசா. அவன் தன்னை தேவனுக்கு கொடுப்பதில் அவ்வளவு சரண்டர் பண்ணி சொல்றான், நான் உமக்கு அடியேன். தேவரீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் எவ்வளவு வேணும், என்ன இல்லை சொல்லுங்க, நான் எவ்வளவு வேணும். சரி, இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வார்த்தைக்கு கொஞ்சம் வந்துருங்க. நான் எவ்வளவு வேணும்? பெருமை பாராட்ட என்னுடைய பிரயாசத்தினால் இது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அதே பக்கத்துல தான் நீங்க கவனிச்சீங்கன்னா, அதே பக்கத்துல தான் லெஃப்ட் சைடில் 31ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்தில் இருக்குது. 41 படிச்சிருங்கக்கா. 31 41. இந்த 20 வருஷ காலம் 14 வருஷம் உம்முடைய, 6 வருஷம் உம்முடைய. மனுஷன்ட பேசும்போது பிரச்சனை பண்றவன்ட்ட விவரம் சொல்றான், ஆனா ஆண்டவட்ட பேசும்போது அவர் எல்லாம் தெரிஞ்சவர். அதனால சொல்றான், நான் ஏமாத்திரம், நான் எவ்வளவு வேணும், என்ன இல்லை. அல்லேலூயா. எங்க மாமனார் 10 முறை என்ன மாத்தினாரு, ஆனா நீரோ என் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணல. நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷங்க முகம் மாறி போயிருவாங்க. நாம் ஆராதிக்கிற தெய்வம் வெறும் கையும் கோளுமாய் போனவனை, அவருடைய அடியேனாகிய யாக்கோபை 2 பரிவாரங்களோடு கொண்டு வந்தார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் வெறுமையா நிக்கலாம்ப்பா. அல்லேலூயா. அடிக்கடி நம்ம பாடுறோம் தானே, அதை கொஞ்சம் கூட உணர்ந்து. ஆமென். வெறுமையான நீரம்பி வழியோ விளங்க செய்திடுமே, வேதத்தில் கார் பாத்திரம் எல்லாம் இயேசுவை என்னையும் அவ்வித வானைந்து லோமே. யாக்கோபை 100க்கு 100 ஆசீர்வதித்து அந்த பணிந்த ஆவி இன்னைக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது, நீங்க 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் வாருங்கள். 20ஆம் அதிகாரத்தில்
2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசியுங்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. பாருங்க 20ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இதற்கு பின்பு மோவாப் யாரு? லோத்தின் சந்ததி. ஆமென். அதே லோத்தின் சந்ததி இன்னொன்னு தான், என்னது? அம்மோன். இந்த அம்மோன் புத்திரரோட கூட யார் சேர்ந்துகிட்டா தெரியுமா? இஸ்ரவேலருக்கான சகோதர சந்ததியான ஏசாவின் கூட்டம். ஆமென். நமக்கு எதிரா வர்றவங்க புது ஊர்ல இருந்து வர மாட்டாங்க. பக்கத்திலே சொந்த பந்தம், சொக்காரன், கூட பிறந்தவன், ஏராளமா வந்து நிக்கிறாங்களா இந்த கூட்டம். யோசபாத்துக்கு பலனே இல்லைன்னு சொல்றான். 12ஆம் வசனம். கடந்த நாட்களில் கூட நாங்கள் அதை தியானிச்சோம். எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க. ஏங்க, வேற யாராவது வந்தா யுத்தம் பண்ணி கொன்றுங்கன்னு சொல்லிடலாம். இவங்க யாரு? சொந்த குடும்பத்தில் உள்ள கூட்டம். இப்ப என்னதான் கேட்கிறாரு? நியாயமானதை செஞ்சிருங்க ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் வந்து இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு. ஆகவே எங்கள் கண்கள் யாரையே நோக்கி இருக்கிறது. உடனே கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். 13ல இருந்து 17 வரைக்கும் பேசுறாரு. நீங்க 17 கடைசி பாருங்க. நாளைக்கு அவர்களுக்கு எதிராக என்ன பண்ணுங்கள்? கர்த்தர் உங்களோட. அவ்வளவுதான். அடுத்த வசனத்தை பாருங்க. 18ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் எங்க குனிந்தானா? எல்லாரும் சொல்லுங்க. நான் தரை மட்டும் குனிகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். நல்ல ஆவியில மனசார ஏசப்பாவை நேசிக்கிற பிள்ளைகள், ஆரோக்கியமா இருக்கிற பிள்ளைகள் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது வாய்ப்பு இருந்தா சிங்காசனத்தில் ஏசப்பா உட்கார்றத உணர்ந்து கொஞ்சம் நெடுஞ்சாங்கடையா விழுந்தும் ஜெபம் பண்ணி பழகுங்க. ஆவி, உடல், பொருள் அத்தனை யாருக்குரியது ஆண்டவரே? சத்தமா சொல்லுங்க. நீ எவ்வளவு. இவன் ராஜா எப்படி குனிறானா? இவன் தரை மட்டும் குனிந்தான் பாருங்க. அவன் மக்கள் என்ன பண்ணாங்களா? சகல யூதா கோத்திரத்தாரும் கர்த்தரை பணிந்து கொள்ள எப்படி விழுந்துட்டாங்க? ஹல்லேலூயா. ஆவிக்குள்ள நான் விரும்புகிற ஒரு காலம் நிச்சயமா வரும். நம்மளும் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வொர்ஷிப் வைக்கணும். சர்வ வல்ல தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற அந்த மகத்துவ உணர்வோடு அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்தவர் ஆராதிக்கணுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒன்றும் இல்லைப்பா. அல்லேலூயா. பணிந்த ஆவி உள்ளவங்களுக்கு தான் அவருடைய மகத்துவத்தை ருசிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். நீரே என் ஆதாரமே, நீரே துணையாளரே, துன்ப நேரம் தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. அந்த யோசபாத்
யோசபாத்தும் அவன் கூட்டமும் தாழ விழுந்ததுனாலதான் அவங்க துதி செய்ய தொடங்கின உடனே எதிரிகளை அங்க அவங்களையே அடிச்சு விழ வச்சுட்டார். எல்லாரும் துதிச்சாலும் இது நடக்காது. இன்னைக்கு ரொம்ப பேர் துதிச்சுதான் பார்க்காவ, ஒண்ணும் நடக்காது. ஏன் நடக்காது தெரியுமா? தாழ்மையுள்ளவர்கள் துதிச்சுட்டா தாங்கிக் கொள்ள முடியாத மகத்துவத்தோடு கர்த்தர் நமக்காக அங்க கிரியை செய்வார். அங்க நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருவரும் தப்பவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, பெருமையோடு என்னை அழிக்க எழும்புகிற ஒருவரும் தப்ப போகிறது இல்லை. ஏன்னா நான் யாரை பணிந்து கொள்ளுகிறேன்? மகத்துவம் உள்ளவரை பணிந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கையை தட்டி பாடலாமா? நான் சாதாரணமானவன் அல்ல, சர்வ வல்லவரின் பிள்ளை. சாத்தான் என்னை அணுக முடியாது, சாபம் என்னை தொடர முடியாது. நான் சாதாரணமானவன் அல்ல, சர்வ வல்லவரின் பிள்ளை. சாத்தான் என்னை அணுக முடியாது, சாபம் என்னை தொடர முடியாது. கைய நல்லா தட்டி, எங்கும் வெற்றியே, எதிலும் வெற்றியே, இயேசு என்னில் இருப்பதால் எப்போதும் வெற்றியே. எங்கும் வெற்றியே, எதிலும் வெற்றியே. நான் சாதாரணமானவன் அல்ல, சர்வ வல்லவரின் பிள்ளை. சாத்தான் என்னை அணுக முடியாது, சாபம் என்னை தொடர முடியாது. கிருபையின் மேல் கிருபை நான் பெற்றிடுவேன், மகிமையின் மேல் மகிமை நான் அடைந்திடுவேன். கிருபையின் மேல் கிருபை நான், ஓ மகிமையின் மேல் மகிமை நான். கலங்கரை விளக்காக செயல்படுவேன், கணக்கற்ற ஜனங்களை கரை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக செயல்படுவேன், ஓ கணக்கற்ற ஜனங்களை கரை சேர்ப்பேன். எங்கும் வெற்றியே, எதிலும் வெற்றியே, இயேசு என்னில் இருப்பதால். எங்கும் வெற்றியே, இயேசு என்னில் இருப்பதால். நான் சாதாரணமானவன் அல்ல, சர்வ வல்லவரின் பிள்ளை. சாத்தான் என்னை அணுக முடியாது, சாபம் என்னை தொடர முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். நானும் ஏறக்குறைய 20 வருஷமா இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கேன். என்ன பாஸ்டர் 20 வருஷம் சொல்றீங்க? அப்பமே எழுதி வச்சிருக்குது பாட்டெல்லாம். ஹல்லேலூயா, ஆமென். நான் சந்தோஷமா சொல்ல முடியும், அன்னைக்கு பாடுனதை அன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் இதை 1000 மடங்கு செய்வாரு. நம்மளை தாழ்த்தி அவரை உயர்த்தி பழகிட்டா ஒருவனும் தப்ப முடியாது. சொல்லுங்க, பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் மகத்துவம் உள்ள தேவன் வாசமாயிருக்கிறார். மூன்றாவது, மத்த 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, மத்த 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 8ஆம் வசனத்தை பாருங்க, 7, 8 பாருங்க. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை என்ன பண்ணுவேன்? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 6ஆம் வசனத்தில் சொல்றார், ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டில் எப்படி இருக்கிறான்? ஹல்லேலூயா, கவனிங்க. யூதனாகிய ஒருவன் வந்து இப்ப இயேசுட்ட ஜெபம் பண்ணல. ரோமாபுரி அதிகாரி 100 சேவகர்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி இருக்கிறவன், கலெக்டர் வந்து கர்த்தர் பாதத்துல கேட்கிறான், என் வேலைக்காரனுக்கு அற்புதம் வேணும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கிற நீ ஒரு ஏழை மேல இவ்வளவு பாசமா இருக்கிறீங்க, சொன்னா வர்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஐயா என்ன தெரியுமா சொல்றாரு? 8ஆம் வசனத்துல, சாரி ஜீசஸ், ஆண்டவரே. எப்படி? இந்த ஆண்டவரேங்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அண்ட சராசரத்தையும் ஆளுகிறவரே.
இங்க பாருங்க, இவர் சொல்றார், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள். எவ்வளவு பணிந்த ஆவி பாருங்க. நம்ம கூட்டாளி என்ன கேட்டிருக்கோம்? ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யறது மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கு? நானும் எவ்வளவோ கால பொருத்தம் பார்க்கிறேன். அவருக்கு செய்றீர், இவருக்கு செய்றீர், அப்படி பண்றீர், இப்படி பண்றீர். எனக்கு நீ செய்தா வச்சிரும், இல்லைன்னா பேசாம என்னையும் உங்க கூட கூட்டுட்டு போயிருங்க. ஒன்னே ஒண்ணு கவனிச்சுக்கிடுங்க, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சொல்லுங்க, இந்த குறைவு, இந்த நெருக்கம், இந்த வறுமை அவருடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு. சொல்லுங்க, இந்த போராட்டம் அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை காட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அந்நிய மனிதன் சொல்லுகிறான், Lord God, I am unworthy. பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய பரிசுத்தவான் தாவீதும் 5000 டன்னு பொண்ணு 40,000 டன்னு வெள்ளியை சேர்த்து வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து காணிக்கையா கொடுத்துட்டுன்னு சொன்னா, நான் ஏமாத்திரம். நம்ம கிட்ட எத்தனை பெருமைகள். ரொம்ப தாழ்மையா கேட்கிறேன், தகப்பனே தாயே, நான் முடிக்கிறேன் செய்தியை. நீங்க ஒப்பு கொடுங்க, எதை குறித்தும் பெருமை வேண்டாம். என்ன செய்ய போறீங்க? பணிந்த ஆவி உள்ளவர்களாய், நொறுங்குண்ட இருதயத்தோடு அப்படியே முழங்கால் படிடுவோமா? ஆண்டவரே.